நம்ம பேர் என்ன பண்ணோம்னா இதை கட் பண்ணோம்னா நம்மளே தாண்டி என்னுடைய மக்களுக்கு, என்னுடைய சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மக்களுக்கு மட்டுமல்ல, அதை கடந்து உதவி செய்யக்கூடிய, அவர்களை உருவாக்கக்கூடிய, அது விளையாட்டுத் துறையாக இருக்கலாம், நம்ம மீனவர்கள் சார்ந்த பிரச்சனையாக இருக்கலாம், கல்வி கற்பதற்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கலாம். சுந்தரம் அவர்கள் நம்மை தேடி வந்திருக்கிறார்கள். எனவே முதலில் நீங்கள் உங்களுடைய குறைகளை, நிறைகளை முதல்ல கொஞ்சம் நல்லதை சொல்லுங்க. இங்கே சுமார் வந்து 700 குடும்பங்களுக்கு மீன் தொழில் நம்பியே இருக்கின்றார்கள். எல்லா மக்களும் வல்லவாசி கொடுக்கிறாங்க. அதில் நிறைய இருக்கும். நிறைய மக்கள் ஒரு வல்லத்துக்கு 7 குடும்பம் 8 குடும்பம் மெம்பர்கள் தொழில் போவாங்க. ஒரு வல்ல தொழில் செய்து வரும்போது கிட்டத்தட்ட பயன்படக்கூடியவர்கள் 40-50 மெம்பர்கள் பயன்படுவார்கள். எங்கள் வாழ்வாதாரமே மீன்பிடி தொழில் தான். எங்களுக்கு வந்து மானியம் கவர்மெண்ட் தந்து கொண்டிருக்கின்றது. இப்போ ஒரு ஜியோ மானியம் 300 லிட்டர் தந்துருக்காங்க. ஒரு லிட்டர் வந்து 25 ரூபாய்க்கு தராங்க. வெளி மார்க்கெட்டு வெளியே என்ன கிடையாது. ஏன்னா பல்கில் போனால் பெட்ரோல் வாங்கலாம், டீசல் வாங்கலாம், மண்ணெண்ணெய் வாங்க முடியாது. முழுக்க வந்து மண்ணெண்ணெய் வந்து கவர்மெண்ட் கையில் மட்டும்தான் இருக்கு. அப்போ அதை வச்சு தான் பயன்படுத்தி வருகிறது. ஒரு வள்ளத்துக்கு வந்து ஆர்சிபி லைசன்ஸ் செப்பரேட்டாக இருக்கு. அது அடிப்படையில் எங்களுக்கு மானியம் தந்துட்டு இருக்காங்க. நாங்கள் அது வந்து ஐடி ப்ரூஃப் அட்டாச் பண்ணக்கூடியது ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, மீனவர் அடையாள அட்டை. மற்றபடி வந்து ஒரு சில அடையாள அட்டையில் நாங்கள் ஓட்டு ஐடி, இதை வந்து நாங்கள் ஐடி ப்ரூஃபாக தான் நாங்கள் அட்டாச் பண்ணுறோம். ஆனால் முழுக்க எங்களுக்கு வந்து ஆர்சிபி லைசன்ஸ் அதுக்கு தான் எங்களை பண்ண தான். இப்போ கவர்மெண்ட் எங்களுக்கு வந்து எண்ணெய் எப்படி கட் பண்ணுறது, எண்ணெய் வந்து கட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ரேஷன் கார்டுக்கு ஒன்று. அப்போ அந்த ஒரு ரேஷன் கார்டு மூலம் வந்து நாங்கள் அதில் நிறைய வள்ளங்கள் அதில் செயல்படுதோம். அந்த வள்ளம் செயல்படும் ஒவ்வொரு வள்ளத்துக்கும் 7-8 குடும்பம் செயல்படும். ஒவ்வொரு வள்ளத்துக்கும் 7-8 குடும்பம் செயல்படும். அப்போ ஒரு ரேஷன் கார்டு ஒன்று ரத்து பண்ணும்போது கிட்டத்தட்ட 6க்கு பதில் 11. கன்னியாகுமரி ஏரியாஸ் கீழே வந்து 40. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் 2 ஏரியாஸ் கீழே வந்து 350 தான் கட்டாது. இந்த 350 கட்டாகும் போது கிட்டத்தட்ட 2500 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டாங்க. நமக்கு பல்கில் என்ன வாங்கி தொழில் செய்ய முடியாது, என்ன கிடையாது. அப்போ எல்லா மக்களும் பட்டினி பசியாக இருக்குன்னு வாழ்வாதாரத்தை இழந்துதான் இருக்க. முழுக்க மீன் தொழில் நம்பியே இருக்கக்கூடிய மக்கள், மீனவர்கள் மக்கள் மீன் தொழில் சார்ந்தே இருக்காங்க. மாற்று வேலை போக மாட்டாங்க, மாற்று வேலை செய்ய மாட்டாங்க. அப்போ இந்த மண்ணெண்ணெய் கட்டானதான் இந்த குடும்பங்கள் என்ன செய்யணும்? எங்களுக்கு கவர்மெண்ட் மாற்று வழி கூட பண்ணி தரணும். மற்றபடி தகுதி உள்ள மெம்பர்கள் நிறைய இருக்காங்க. கிட்டத்தட்ட 1000க்கு மேல் உள்ளவங்க வள்ளையில் வச்சு தொழில் தகுதி உள்ள இருக்காங்க. அவங்களோட ஆர்சி புக் இருக்கு, லைசன்ஸ் இருக்கு. அவங்களுக்கு புதிய எண்ணெய் கொடுக்கவே இல்லை. அப்ப இந்த மக்கள் எப்படி வாழ்வாதாரத்தை ஈட்டி எடுக்கணும்? கட்டான எண்ணெயை திரும்ப தரணும். மற்றபடி தகுதி உள்ள மக்கள் அனைவருக்கும் எண்ணெய் கொடுக்கணும். மீனவரோட வாழ்வாதாரத்தை மீட்டு தரணும். மண்ணெண்ணெய் வந்து நீங்க பல்கில் போட்டால் கண்டிப்பா நாங்க வேங்கிருப்போம். பெட்ரோல் டீசல் போடுற மாதிரி எங்களுக்கு மண்ணெண்ணெய் பல்கே கிடையாது. முழுக்க கவர்மெண்ட் கையில இருக்கு. எங்க வாழ்வாதாரத்தை மண்ணெண்ணெய் கட் பண்ண வாழ்வாதாரம் இல்லாம போகும். நாங்க என்ன செய்யணும், எப்படி வாழ்வாதாரத்தை மீட்டு எடுக்க வேண்டும்? அதுக்கு எங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு வேங்க தரணும். நாங்க எல்லாரும் லெட்டர் வச்சிருக்கோம். 25 ரூபா மானியம் 25 ரூபா. அதுதான் சார் பயங்கர பிரச்சனை. மார்க்கெட் அவுட்டர் கிடையாது. அப்ப நாங்க எங்க போய் மண்ணெண்ணெய் எப்படி ஒரு வள்ளத்துக்கு வந்து ஒரு மாசத்துக்கு 500 - 600 மண்ணெண்ணெய் தேவைப்படும். எண்ணெயில நேரம் தொழில் போக மாட்டோம். தொழில் போகாம எப்போ 300 ஒரு மாசத்துக்கு 300 தருவாங்க. அதை வாங்கி தொழில் உள்ள நேரம் தொழில் போனது. கம்மியான தொழில் நேரம் போக மாட்டோம். கம்மியான தொழில் நேரம் போனா எங்களுக்கு 1000 ரூபாய் கிடைக்கும். ஏன் மண்ணெண்ணெய் காணாது? எப்படி நம்ம தொழில் போவேன்? இன்னும் நம்ம தொழில் போட நாளை தொழில் போக முடியாது. அதுக்குதான் நாங்க கோரிக்கை வச்சோம். கோரிக்கை வைக்கும்போது எங்களுக்கு 500 லிட்டர் எண்ணெய் தருவான்னு சொன்னாங்க. எங்கள் வாக்குறுதியில வந்து உங்களுக்கு நாங்க வந்து 500 லிட்டர் எண்ணெய் தாரோம் நாங்க வந்தா. ஆனா எங்களை 500 தரல, 300 கட் பண்ணிட்டாங்க. அப்ப நாங்க வாழ்வாதாரத்தை எப்படி மீட்டெடுக்க முடியும்? இதுக்கு எங்களுக்கு என்ன வழி இருக்கு? பார்த்து நமக்கு வெளியே வாங்கினோம்னா ஒன்னும் நல்ல திட்டங்களை இந்த கிராமத்தில் கொண்டு வந்திருக்கிறோம். சமீபத்தில் கூட ரேஷன் கடை வேண்டும் என்று சொல்றாங்க. அதை உடனடியாக கொடுத்துருக்கிறோம். மறக்க முடியாத நிகழ்வு என்னன்னா, சுனாமியில முதல் 4000 ரூபாய எல்லாரும் பயந்து போய் ஊரை விட்டு போயிட்டாங்க. அப்ப நான் நீலாம் உட்காந்து புஷ்பா இருக்குதுங்க ஓவரில் தான் மரம் சொல்லிட்டு போனாங்க. நாங்கள் கலெக்டரை கூப்பிட்டு, தாசில்தாரை கூப்பிட்டு, டிஓ கூப்பிட்டு பணத்தை சாக்கு மூட்டில் எடுத்து கொண்டு கொடுத்தோம். 4000 ரூபா வச்சு கொடுத்தோம். ஆனால் அந்த இடம் அன்னைக்கு வந்து நான் மந்திரியாகி இந்த இடத்த முதல்ல பார்த்துட்டுங்க. தம்பி லீவ் இந்த இடத்த
கல் போட சொன்னாங்க. உங்களுக்கு சேதம் இல்லாமல், ஒரு உயிர் கூட சேதம் இல்லாமல் இன்னைக்கு வரை அந்த கல் உங்களை காப்பாற்றிட்டு இருக்கு. அதுக்கு வந்து இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க. இது அருமையான பிரச்சனை, உங்களுடைய வாழ்வாதார பிரச்சனை. கண்டிப்பாக நான் என்னுடைய கடிதம் மூலமாக மாவட்ட ஆட்சியாளருக்கு ஒரு கடிதம் கொடுப்பேன், செயலாளருக்கு ஒரு கடிதம் கொடுப்பேன், அமைச்சருக்கு ஒரு கடிதம் கொடுப்பேன். இது போக நாங்கள் சில டெலிகாஸ்ட் இப்போ இங்கேருந்து வந்துருக்காரு ஹலோ கன்னியாகுமரி இவங்க மூலமாக நியூஸ் கவர்மெண்ட்டுக்கு பரப்புறதுக்கு ரெடியாக இருக்கும். இது வந்து ஃபாதரை பொறுத்த ஒரு காமன் மேனாக இருக்கணும். ஏன்னா அவங்க ஒரு ரூலிங் பார்ட்டி இருக்குது. அது நாங்கள் இதை பல பேருக்கு வந்து பல கருத்துக்கள் கேட்பாங்க. நீங்கள் என்ன கருத்துக்களை யார் வேணும்னு சொல்லலாம். அதை அவங்க கலந்து எடுத்து அரசாங்கத்துக்கு முதலமைச்சருக்கு செயலாளருக்கு நான் எல்லாத்துக்கும் நேரடியாக லெட்டர் கொடுப்பேன். திங்கட்கிழமை கொண்டாந்து முதலமைச்சர் அலுவலகத்தில் இது சம்பந்தமாக லெட்டர் கடிதம் கொடுத்துறேன். என்ன சிக்கல் அதையும் நான் உங்களுக்கு சொல்லுவேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சி இருக்கும் பொழுது நாங்கள் இந்த 300 லிட்டர் கம்மி அங்கே சப்சிடியை கட் பண்ணோன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் கட் பண்ணோன்னா நாங்களே பர்ச்சேஸ் பண்ணி கவர்மெண்ட் கொடுத்தோம். அது மாதிரி அரிசி நாங்களே பர்ச்சேஸ் பண்ணி கவர்மெண்ட் கொடுத்தோம். இப்போ இவங்களுக்கு என்னன்னா ஸ்கீமுக்கு வந்து பணம் கிடையாது. அதாவது இப்போ அங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட் 100% 100% அந்த சப்சிடியை கட் பண்ணிடணும். அதனால இவங்க யாரும் மீள முடியாமல் முடிச்சு வராங்க. இந்த கோரிக்கை சம்பந்தமாக நிச்சயம் நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி போய் விடக்கூடாது. நன்றி. முந்நூறு 550 இருந்து 500 ஆக்கணும் தேர்தல் அறிக்கை. அப்படிதானா? அது தேர்தல் அறிக்கையை நிறைவேற்றுறது உங்களால் ஒன்று. அதே போல இந்த தூண்டில் விளைவு நம்ம போட்ட தூண்டில் விளைவு அப்படிதானா? அந்த தூண்டில் விளைவுக்கு எஸ்டிமேட் போட்டிருக்கா. அப்புறம் ஒரு 32 கோடிக்கு எஸ்டிமேட் போட்டு வந்திருக்கு. ஆனால் நடைமுறையில் இதில் இல்லை. எத்தனை கோடிக்கு? 32 கோடிக்கு. நம்ம லீனண்ணாச்சி வீட்டில் வச்சு நான் சொன்னேன். நீங்கள் கொஞ்சம் ஞாபகப்படுத்தினா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வரும். கொஞ்சம் நீங்கள் ஒரு எதிர்கல்வி வைங்க. அவ்வளோதான். நன்றியையும் உங்களுக்கும் தெரிவித்து இந்த கூடுகையை நாம் முடித்துக் கொள்ளுகிறோம். எடுத்து கையில் வச்சுக்கிட்டாரு. அதனால இதை சிந்திச்சு செயல்படுற வழியாக ஏற்படுத்தும். இப்போ எப்படி எப்படி பட்டா கொடுப்பீங்க சொல்லி அண்ணே, ஆரோக்கியபுரத்தை பொறுத்தளவு ஒரு 300 வீடு இந்த பட்டாக்கு வேண்டி இருக்கு. 300 வீடுமே 2 அதுக்கு மேலே யாருமே எல்லாருமே